கோபத்திலிருந்து பூர்ண மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றன. நினைவு குழம்புவதனால் அறிவு இழக்கப்படுகிறது. அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் வீழ்கிறார். எல்லா விதமான விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்டு விடுதலைக்கான விதிகளால் புலன்களை கட்டுப்படுத்துபவன் கடவுளின் மூல கருணையை அடைய முடியும். கிருஷ்ண உணர்வில் திருப்தியுற்றவனுக்கு ஜட உலகின் மூவகை துன்பங்களால் பாதிப்பு ஏற்படுவதில்லை. இத்தகைய திருப்தியுற்ற உணர்வில் அவனது புத்தி வெகு விரைவில் நிலை பெறுகின்றது. ஆகவே கட்டுப்பாடான மனது தேவை. ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்கிறார். நீரின் மீதுள்ள படகை கடுங்காற்று அடித்து செல்வதைப் போல அலைவாயும் புலன்களில் ஏதேனும் ஒன்றின் மீது மனம் ஈர்க்கப்பட்டு விட்டால் அந்த ஒரே ஒரு புலன் கூட மனிதனின் அறிவை இழுத்து சென்றுவிடும் என்கிறார். வாழ்க்கையில் கட்டுப்பாடு தேவை என்கிறார். இதுவே ஆன்மீகமான தெய்வீக வாழ்வுக்கு வழி. இதனை அடைந்த மனிதன் குழப்பமடைவதில்லை. இந்த நிலையை தனது மரண தருவாயில் அடைபவனும் கூட இறைவனின் திருநாட்டுக்குள் நுழைகிறான். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.